நரேந்திர மோடி வந்து 2019 தேர்தலில் ஜெயிச்ச உடனே அவர் வந்து ஜூன் 9ஆம் தேதி இலங்கைக்கு போறார். செப்டம்பர் 30, 2021 இலங்கை கொழும்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம் வந்து ஒரு சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில் 51% பங்குகளை வந்து அதானி குழுமம் வந்து வாங்குது. அந்த துறைமுகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு வெஸ்ட் இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டெர்மினல் அப்படிம்பாங்க. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2021 இந்தியாவினுடைய பிரதமரான நரேந்திர மோடி வந்து ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் வந்து ஒரு சில பிரஷரை கொடுத்தாரு. இலங்கையில் வரக்கூடிய காற்றாலை ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே அதானிக்கு தான் கொடுக்கணும். இந்திய பிரதமர் மோடி பேசி 3 மாசம் கழிச்சு ஏறத்தாழ மார்ச் 2022 சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் அதானி குழுமத்துக்கு இடையில ஒரு சில அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது. இந்த காற்றாலை மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு சில ஒப்பந்தங்கள் வந்து நேரடியாக அதானிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதமான போட்டியுமே இல்லாம, எந்த விதமான டெண்டருமே இல்லாம நேரடியாகவே இது அதானி கொடுக்கப்பட்டிருக்கு.